மார்கழி மாதம் தேய்பிறையில் தோன்றக்கூடிய சபலா ஏகாதேசி பற்றி பார்க்குறோம். பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும் ஏற்பட்ட உரையாடலில் இதை பற்றி விவரிக்கப்படுது. மகாராஜா யுதிஷ்டர் கேட்குறாரு, ஓ கிருஷ்ணா, மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதேசியோட பேர் என்ன, அதை ஏன் அனுஷ்டிக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். பகவான் கிருஷ்ணர் பதில் அளிக்கிறாங்க, பரத வம்சத்தில் சிறந்தோனே, பாம்புகளில் ஆதிசேஷன் எவ்வளவு சிறந்ததோ, பறவைகளில் கருடன் எவ்வளவு சிறந்ததோ, யாகங்களில் அஸ்வமேத யாகம் எவ்வளவு சிறந்ததோ, ஆறுகளில் கங்கை எவ்வளவு சிறந்ததோ, அதே மாதிரி விரதங்களில் ஏகாதேசி விரதம் ரொம்ப சிறந்தது. மன்னர்களில் சிறந்தோனே, யார் ஒருவர் இந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க. 5000 ஆண்டுகள் தவம் செய்கிறதுனால அடையக்கூடிய புண்ணிய பலன்களை ஒரு ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிறனால எளிதில் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பு ஒரு காலத்தில் மகிஸ்மதா அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற மன்னர் சம்பவதி அப்படிங்கிற நகரில் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு 4 மகன்கள் இருக்கிறாங்க. மூத்த மகன் பேர் லும்பகா. அவர் பெரிய பாவியாக இருந்தார். துஷ்செயல்கள் அனைத்திலையும் ஈடுபடுவார். அந்தணர்கள், தேவர்கள் எல்லாரையும் எந்த நேரமும் நிந்தித்துட்டே இருப்பாங்க. சூதாட்டத்துலேயும் சரி, அப்புறம் கெட்ட செயல்கள் அனைத்து குணங்களும் உடையவராக இருந்தார். கெட்ட பழக்கங்கள் அனைத்துக்கும் அடிமையாகி அதிக அளவில் ஈடுபட்டனால அவங்க தந்தையான மகிஸ்மதா மன்னர் அவரை நாடு விட்டு வெளியேற சொல்லிட்டார். வெளியேறப்பட்ட இந்த லும்பகா காட்டில் வாழ்ந்து வர்றான். இரவு நேரங்களில் தன் தந்தை நாட்டு பிரஜைகிட்டெல்லாம் போய் அவங்களோட செல்வகத்தை அபகரிக்கிறது தான் அவனோட வேலையாக இருந்துச்சு. திருடுவதில் ஈடுபட்டாலும் அவன் லும்பகா மன்னனோட மகன்கிறனால அந்த நாட்டு மக்கள் யாருமே அவனை தண்டிக்கலை. லும்பகா ஒரு பச்சையான இறைச்சி வேட்டையாடி உடனே அந்த இறைச்சியை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி வாழ்க்கையை கழிச்சிட்டு வர்றான். அந்த காட்டில் தேவர்களுக்கு ஈடாக வணங்கத்தக்க ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. லும்பகா சில நாட்களில் அந்த மரத்தடியில் வாழ்ந்து வர்றான். அந்த எந்த நேரமும் அந்த மரத்துக்கு அடியிலேயே அவன் இருக்கிறதா அவனோட வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே தான், அங்கேயே தான் படுத்து தூங்குறது எல்லாமே. ஒரு நாள் தற்செயலில் சபலா ஏகாதேசி வருது. இதை பற்றி லும்பகாவுக்கு எதுவுமே தெரியாது. லும்பகா ரொம்ப அந்த காட்டிலேயே வசித்து வரனால உணவு சரியாக கிடைக்காம லும்பகா மெலிஞ்சு ரொம்ப சோர்வாக இருக்கான். ஏகாதேசிக்கு முந்தின நாள் அப்படியே உணர்வு இழந்துட்டான். ஏகாதேசியோட நடு பகலில் தான் கொஞ்சம் உணர்வு பெறான். மிகுந்த பசி அடிக்குது. அவன் அந்த பசியினால் சோர்வடைஞ்சிடான். அன்னைக்கு லும்பகாவால் எந்த விலங்கையும் வேட்டையாட முடியலை. கடைசியாக போய் பழங்களை மட்டும் சேகரித்து பகவான் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கிறான். அந்த நேரம் சூரியனும் மறைஞ்சு லும்பகா அன்னைக்கு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். உண்ணாவிரதம் இருந்து இரவு ஃபுல்லாக முழிச்சிருந்தனால லும்பகா அவனை அறியாமையே சபலா ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிட்டான். லும்பகாவோட இந்த ஏகாதேசி விரதத்தை பகவான் மதுசூதனர் ஏற்றுக்கிட்டார். ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்ததோட விளைவாக அவனுக்கு லும்பகாவுக்கு செல்வமிக்க நாட்டை திரும்ப கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு தெய்வீக குதிரை, தங்க நிற குதிரை ஒன்று லும்பகாவோட முன்னால் தோன்றுது. அந்த வேலை வானத்திலேருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. ஓ இளவரசனே, பகவான் மதுசூதனோட கருணையினால் சபலா ஏகாதேசி விரதத்தை நீ கடைபிடிச்சது பலனா நீ உன்னோட ராஜ்யத்தை பெறுவ, எந்த சிரமமும் இல்லாமல் ஆட்சி புரிவ, நீ உன் தந்தைகிட்ட திரும்பிப்போ அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. இந்த அறிவுரைப்படி லும்பகாவும் தந்தைகிட்ட செல்றான். தந்தையும் நாட்டு பொறுப்பை, ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாங்க. சிறப்பாக ஆட்சி பொறுப்பை நடத்திட்டு வர்றான். கொஞ்ச நாள் கழித்து லும்பகாவுக்கு அழகிய மனைவியும் நல்ல மகன்களும் கிடைக்கிறாங்க. லும்பகா மகிழ்ச்சியாக நாட்டை ஆட்சி பொறுப்பேற்று
நடத்தி வர்றான். இந்த சபலா ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிறனால ஒருவர் இந்த பிறவியில் புகழ் அடைஞ்சு முக்தியும் அடைவாங்க. ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிறனால ஒருவர் அஸ்வமேதையாக அடைஞ்ச பலனை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு 26ஆம் தேதி சபலா ஏகாதேசி. இந்த விரதத்தை நாமும் கடைபிடிப்போம். நன்றி. ஓம் நமோ நாராயணாய.